இந்த தமிழ் மொழியை விட்டுட்டு இந்த தெய்வ தமிழை பயின்று பாட்டு இசைக்கும் ஆற்றல் வாய்ந்து எவன் பிறப்பு இறப்பை நீக்கி பேரானந்தத்தை தருவானோ, யார் பேராயிரம் பரவிவானோர் ஏத்தும் பெருமானோ, யார் மறை ஆகமங்களால் துதிக்கப் பெறும் மாதேவனோ, அந்த எம்பெருமானை பாடி உய்வு பெறாமல் கேவலம் உண்டு உடுத்து உழலும் சிறு தொழிலும் சிறுமையும் உடைய மனிதர்களை பாடுறது எத்தனை அறிவில்லாத செயல். இதுதான் அவர் சொல்கிறார். அறிவிலா பித்தருன்ற நடிதொழா கெட்டவஞ்சர் அசடர்வை கத்தர் நன்றி அறியாது. அறிவிலா பித்தருன்ற நடிதொழா கெட்டவஞ்சர். ஒரு சாதாரண மனுஷனை போய் பாடலாமா? சாதாரண மனுஷனை போய் துதி பாடலாமா? அவனை நீங்கள் இப்படி, நீங்கள் வள்ளல், நீங்கள் அப்படி என்னென்னவோ நமக்கு தேவை அப்படின்னும் போது ஒரு மனுஷனை சாதாரணமாக புகழ்ந்துடுறோம் இல்லையா? ஆனால் அப்படி புகழக்கூடாதான். அருணகிரி சொல்கிறார். அதுவும் அதாவது அது ஒரு ரொம்ப கெடுதலான செயல். அதை முன்னிறுத்துறதுக்காக தான் எடுப்புலேயே நம்மளை திட்டுற மாதிரியே பேசுகிறார். அறிவிலா பித்தருன்ற நடிதொழா கெட்டவஞ்சர். இந்த ஆகச்சிறந்த மொழியாகிய இந்த மொழியில் இறைவனை பாடணும். அதை விட்டுட்டு இந்த மொழியை கற்றுக்காம, இந்த இறைவனை பாடாமல் சாதாரண மனுஷ பதர்களை போய் பாடிக்கிட்டு, சாதாரண மனுஷ பதர்களை போய் நம்ம வாழ்த்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப மனம் தொய்ந்து பாடக்கூடிய இந்த பாடல். இறைவன் எப்பவும் நமக்கு பேரானந்தத்தை தரக்கூடியவன். இறைவனுடைய அருள் எப்படிப்பட்டது அப்படின்னா நமக்கு பேரானந்தத்தை தரக்கூடியது. அப்பேற்பட்ட எம்பெருமானை துதிக்காமல் உண்டும் உடுத்தும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் எது நிலை இல்லையோ அது மேலே ஆசை வைக்கக்கூடிய சாதாரண மனுஷங்களை பாடாதீங்க, அவங்களுக்கு துதி செய்யாதீங்க. அப்போ நாம் பாடக்கூடிய ஒரே தலைவன் யார்? நம்முடைய வணக்கத்திற்கும் நம்முடைய அன்பிற்கும் நம்முடைய பக்திக்கும் ஒரே தலைவன் இறைவன் மட்டுமே. இதையெல்லாம் சாதாரண மனுஷங்கிட்ட காட்டக்கூடாது. அதுதான் அருணகிரி இந்த பாடலில் பாடுறார். கேவலம் உண்டும் உடுத்தும் உழுலும் சிறு தொழிலும் சிறுமையும் உடைய மனிதர்களை பாடுறது எவ்வளவு பெரிய அறிவில்லாத செயல். அதாவது இந்த காமதேனு எல்லாருக்கும் தெரியும். இந்த காமதேனுவினுடைய பாலை கமரில் கொட்டுறதுக்கு, அதாவது காமதேனுவினுடைய பாலை ஒரு வயலில், அதுவும் கமர் அப்படின்னா எந்த பயிரும் இல்லாத, இந்த சொல்லுவாங்க இல்லையா, பயிரே இல்லாத ஒரு இடம், அறுவடை ஆகிட்டு அந்த இடம் பயிரே வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும், கரம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காமதேனுவினுடைய பாலை கரம்பில் கொட்டுற மாதிரியா இந்த மாதிரி தமிழால் இறைவனை பாடாமல் மனுஷனை பாடுறது காமதேனுவின் பாலை கரம்பில் கொட்டுறதுக்கு சமம். நம்முடைய அறிவையும் தமிழையும் அறிவுக்கு அறிவாகிய இறைவன் மட்டும் பயன்படுத்தணுமா? அவனை புகழ்றதுக்காக மட்டும்தான் நம்முடைய அறிவையும் நம்முடைய தமிழையும் பயன்படுத்தணுமா? வேற யாரையும் புகழ்ந்து பேசுறதுக்கு இல்லை, வேற யாரையும் பாடுறதுக்கு இல்லை. கேவலம் பொருள் விருப்பத்தால் மனிதர்கள் மீது பாடுறது அப்படிங்கிறது வருந்தத்தக்கதுங்கிறார் அருணகிரி. அவலர் மேல் சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமீர் புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே கந்தர் அனுபூதியில் அருணகிரியார் பாடினது. அப்போது நம்முடைய எல்லா அறிவும் இறைவன் கொடுத்தது. அவன் கொடுக்கலன்னா நமக்கு இல்லை. அவன் கொடுத்தாதான் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். அவன் கொடுக்குற அறிவை வச்சுட்டு அவனை பாடாமல் கேவலம் மனுஷனை பாடிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப வருத்தப்பட்டு பாடின பாட்டு இது. அறிவிலா பித்தர். நல்ல அறிவு அப்படிங்கிறது கொஞ்சமும் இல்லாமல் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பித்தருங்கிறாரு. அறிவிலா பித்தரை, அறிவு கெட்டவனேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, பைத்தியங்கிறாரு. அதாவது கடவுளை வாழ்த்தாமல் மனுஷனை வாழ்த்துறவங்களை ரொம்ப கோபமாக திட்டுறாரு அருணகிரி. அறிவிலா பித்தர். நல்லறிவு அப்படிங்கிறது கொஞ்சமும் இல்லாத ஒரு பைத்தியம், அப்படிதான் அதுக்கு பொருள். அப்படி நல்லறிவுங்கிறது இல்லாமல் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தில் பயனே இல்லாமல் அலையிறவங்க.
பித்தன் எப்படி திரிந்து உழல்வானோ அதுபோல பணப்பித்தும் பெண் பித்தும் பிடித்து திரிபவர். மத்தேறி அலைதயிர் போல் வஞ்ச வாழ்க்கை மயலேறி விருப்பேறி மதத்தினோடு பித்தேறி உழல்கின்ற மனத்தால் அந்தோ பேயேறி நலிகின்ற பேதையானேன். வள்ளல் பெருமான் திருவருட்பா. அதில் நம்முடைய ஞானம், நம்முடைய தமிழ், நம்முடைய அறிவு இது எல்லாமே இறைவன் திருவடிக்கு போகணுமா, அவன் திருவடி ஒன்றையே பாடணுமா. அடிதொழா கெட்ட வஞ்சர் அறிவிலா பித்தர் உன்றன் அடிதொழா கெட்ட வஞ்சர். இறைவனுடைய திருவடி தாமரை மலர்களை தொழுது வணங்கலை அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு திட்டுறாரு அப்படின்னா, கெட்ட வஞ்சர் அசடர்வே கத்தர் நன்றி அறியாதர். அதாவது இந்த கொலை பிழையாதி குற்றங்களையே புரிந்து வஞ்சக நெஞ்சமோடு வாழ்கிறவங்க, முதலாளி ஏமாற்றி சில பொருளை மறைச்சி வைக்கிற வஞ்சனை உடையிறவங்க. இறைவன் கொடுத்த இந்த கரங்கள், நமக்கு முதலாளி யாருன்னா இறைவன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நமக்கெல்லாம் ஒரே ஒரு முதலாளி இருக்கான் அப்படின்னா அது இறைவன் மட்டும்தான். அவன் கொடுத்த இந்த கரங்கள் அவனை கை கூப்பி வணங்க மறுக்குது. அவன் கொடுத்த கண்களால் அவனை காண மறுக்குது. அவன் கொடுத்த நாவால் அவனை பாட மறுக்குது. அப்போ அவன் தானே நமக்கு இந்த உடலெல்லாம் கொடுத்தான். நமக்கு ஒரு புண்ணிய பலனாக மனித உடலை கொடுத்துருக்குறானே. நம்ம வேறு ரூபத்தில் இருந்திருக்கலாம்ல. வேறு ஒரு யோனி பிறப்புகள், 84 லட்சம் யோனி பிறப்புகள் இந்த உலகத்தில் சைவ சித்தாந்தம். அத்தனை பிறப்புகளையும் விட்டுட்டு உயர்ந்த மனித பிறவியை நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறான்ல. அதுக்கு நாம் எப்பயாவது நன்றி கடன் செஞ்சுருக்குறோமா? இல்லை. அப்பயும் போய் இறைவன்கிட்ட எனக்கு இந்த குறை அந்த குறைன்னு தான் கேட்குறோமே தவிர, சுவாமி என்னை மனுஷனாக படைச்சியே அப்படின்னு என்றைக்காவது சந்தோஷப்பட்டுருக்குறோமா? இப்படி படைச்ச காரணமே உன்னை வணங்குறதுக்கு தான் அப்படின்னு என்றைக்காவது நினச்சிருக்கிறோமா? எதுவும் இல்லை. அப்போ இறைவன் இந்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க, இறைவனையும் ஏமாத்துறாங்க. அதனால் அறிவிலா பித்தருன்ற நடிதொழா கெட்ட வஞ்சர்னர். கடவுள் கொடுத்த இந்த உடலை கொண்டு இறைவனை வணங்கலை அப்படின்னா அவங்க வஞ்சகர்களாம், கெட்ட வஞ்சகர். நன்றி அறியாத அசடர்வே கத்தர் நன்றி அறியாத. ஒரு மனுஷனிடத்தில் இருக்க வேண்டிய குணங்களில் ரொம்ப முக்கியமானது நன்றி. இந்த மனிதனை உயர்த்துவது நன்றி மறவாமை தான். ஒரு எங்கேயோ யாரோ ஒரு சிறு உதவி செஞ்சுருப்பாங்க. அந்த உதவியின் காரணமாக நாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிருப்போம். ஒரு பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்கள மறந்துடுறதும் அவங்கள துட்சமாக தூக்கி போடுறதும் அப்படிங்கிறது நன்றி கெட்ட செயல். இந்த நன்றி மறந்த காரணத்தினால தான் அன்று சூரபதுமன் முருகப்பெருமானின் வேலுக்கு இரையானான். அதனால் நன்றி அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம குணங்களில் முதன்மை குணமாக இருக்கணும். அதாவது கல் குடித்த பாவம், இந்த ஆண்முளை அறுத்த பாவம், கொலை புலை புரிந்த பாவம், இந்த பாவங்களுக்கெல்லாம் கழுவாய் உண்டு. இந்த கழுவாய் இல்லாத ஒரு பாவம் இருக்குது அப்படின்னா நன்றி மறக்கிறது தான். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு திருவள்ளுவர். நன்றி செய்தவன் பின்னொரு காலத்தில் கொன்றால் ஒத்த கொடுமை புரியினும் அவன் முன் புரிந்த நன்றியை நினைத்து அவனுக்கு தீங்கு புரியாமல் நல்லவர்கள் ஒதுங்கி அவன் முன் செய்த நன்றியை பாராட்டி அவனுக்கு நன்மையே செய்வான். இது இந்த பாடலுடைய விளக்கம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. இன்னொரு குறளில் சொல்லுவார், கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். இந்த நன்றி மறந்த பாவிங்க ஒருபோதும் ஈடேற மாட்டாங்க. கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அவர்கள் விரைவிலேயே அழிந்து விடுவார்கள். அவரை கொல்வதற்கு வேறு கூற்றுவன் வர வேண்டாம், அதாவது யமதர்மன்லாம் வர வேண்டாம். அவங்க மறந்த நன்றியே அவங்கள கொன்னுடும். இது வள்ளுவர் பெருமான் கொடுக்கக்கூடிய நீதி. ஒன்று ஒரு பயன்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒருவினை கருதி செய்வரேல் புன்தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ. கந்தபுராணம். நன்றி பல செய்து ஒரு தீங்கு புரியினும் அல்லர் ஒரே ஒரு தவறு செஞ்சிட்டாலும் கூட அந்த
அதாவது ஒருவினை கருதி செய்வரால் புன்தொழில் அவருக்கு முன் புரிந்த நன்றியே. அந்த தீங்கை பெரிதாக எண்ணி எல்லா நன்றிகளையும் உடனே மறந்துடுது. ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க நமக்கு பெரிய அளவில் ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை மறந்துட்டு அந்த சின்ன தப்பை பெருசாக நினச்சிக்கிட்டு அந்த நன்றியை மறந்துடுறது. நன்றி பலவாக ஒருநவை புரிவரானில் கன்றிடுவது அன்றி முதுகையர் நினையாரே. மகாபாரதம். ஒரு நன்றி செய்தவர்க்கு நன்றி எழுந்த பிறைநூறும் சான்றோர் பொறுப்பர் கையவர்க்கு 700 நன்றி செய்து ஒன்று தீது ஆயின் 700 தீதாய்விடும். நாலடியார். ஒரு நன்றி செய்தவர்க்கு ஒன்றி எழுந்த பிறைநூறும் சான்றோர் பொறுப்பர் கையவர்க்கு 700 நன்றி செய்து ஒன்று தீ ஆயினும் 700 தீதாய்விடும். அதனால் நன்றியின் உயர்வு அப்படிங்கிறது மிக மிக உயர்வானது. இதை அறியாத வீணர்களை என்னன்னு சொல்கிறது. இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குன்னா, நன்றிக்கு இலக்கணம் தேட வேணும். நன்றி அப்படிங்கிறது யாருக்கிட்டேயும் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு சூழலில் அவங்கள கையை பிடிச்சி கூட்டியிருப்போம், ஆனால் அந்த நன்றியை உடனே மறந்துடுவாங்க. அந்த அந்த கஷ்ட காலத்தை கடந்த உடனே அந்த நன்றியை மறந்துடுவாங்க. அது அவ்வளோ பெரிய குற்றங்கிறார் அருணகிரி. ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொடுக்குற இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இவ்வளோ பெரிய விஷயம்னா, இறைவன்கிட்ட நாம் காட்டக்கூடிய நன்றி கடன். அவன் நம்ம இதில் எவ்வளோ சந்தோஷமாக வாழ வச்சுருக்கான். முதல் விஷயமே அடிப்படையிலே பாருங்கள், நம்மளை ஒரு மனுஷனாக படைச்சிருக்கான். ஏன் நான் சொல்கிறேன்னா, இருக்கிற 84 லட்சம் யோனி பிறப்புகளில் மனிதன் மட்டும்தான் உயர்ந்து வளரக்கூடியவன். மற்ற எல்லா உயிரினங்களும் குறுக்க நெடுக்க வளரும், அட்டமாக வளரும். இந்த மனுஷன் மட்டும்தான் நேராக வளருவான். அவனால் சிந்திக்க முடியும், சிரிக்க முடியும், எல்லா விஷயமும் பண்ண முடியும், சுயநலமாக இருக்க முடியும். நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது. அத்தனையும் அவனுக்காக கடவுள் கொடுத்தும் கூட இறைவனை நாம் மறந்துடுறோம். அதனால் அது நன்றி கெட்ட செயல் அப்படிங்கிறார் அருணகிரி. சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து, அவளர் மேற் சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி. அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி பயனில்லாத பதடிகள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க போய் தூய செந்தமிழை இறைவனை பாடுவதற்குரிய தீந்தமிழை அந்த தமிழை படிச்சுட்டு புனைந்துரையும் பொய்யுரையுமாக புகழ்ந்து பாடி அவர்கள் தரும் பொருளை பெற்று மகிழ்வார்கள். இறைவனை பாட மாட்டாங்க, ஒரு சாதாரண செல்வந்தர்களை பற்றி பாடுவாங்க, அவங்கள பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி பேருக்கும் புகழுக்கும் பதவிக்கும் எத்தனை பேர் இறைவனை பற்றி பாடுற வாயால் ஒரு சாதாரண ஒரு மனிதனை பாடி புகழ்ந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அருணகிரி தவறுன்னு கூட சொல்லலை. அறிவில்லாத பைத்தியக்காரத்தனம், நன்றி கெட்டவங்க, பேய்க்கு சமமானவங்க, இதெல்லாம் நான் சொல்லலைங்க, இதெல்லாம் அருணகிரி சொல்கிறார். அப்போ இவ்வளோ கோபமாக திட்டுறாரு. அப்போ அருணகிரியார் எல்லா இடங்கள்லையும் தன்னை இகழ்ந்து 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 இறைவனை உயர்த்தி 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 பாடி நமக்கு வழிகாட்டக்கூடிய கருணையின் வடிவமான அருணகிரி இந்த பாடலில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு இன்னும் இந்த பாடலை பாடும்போதெல்லாம் அருணகிரிக்கு ஏதோ கோபம் வந்திருக்குது. சரி, என்னடா கோபம்னு போய் பார்த்தா இதுதான் கோபம். அருணகிரியால் கடவுளை தவிர வேறு யாரையாவது பாடுறதை ஏற்றுக்க முடியல. அவன் கொடுத்த உடம்பு, ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், அருணகிரியாருடைய மனம் மாறுனது எதுக்காக அப்படின்னா, அவன் கொடுத்த உடம்பை வச்சு அவனை வழிபாடு செய்யாமல் தவறு செஞ்சுட்டனேன்னு தான் அவருடைய ஆத்மா வருத்தப்படுது. அந்த காரணம்தான் முருகப்பெருமானே நேரில் அவரை தாங்கி பிடிச்சது. நமக்கெல்லாம் முருகன் வருவானா? வருவான். ஆனால் எதிரில் தோன்றும் அளவிற்கு நாம் இன்னும் பக்குவப்படலை. ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கே தெரியாமல் நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை ஆட்கொள்வான் நிச்சயமாக. ஆனால் இறைவனை நேரில் காண வேண்டும் அப்படின்னா அதுக்கு நிறைய அருளாளர்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறார். இதெல்லாம் கடந்து நிற்கும்போது அவனை பார்க்க முடியும். அதில் முதல் விஷயம், 5 பூதங்களை கடந்து நிற்கணும்.
நம்முடைய உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது, அன்னமய கோஷம் அப்படின்னு பேர். இந்த பஞ்சபூதத்திலிருந்து வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சம் என்னும் பஞ்சபூதத்தை தாண்டி பார்க்கக்கூடிய நிலையை எப்போது அடைகிறோமோ அப்போதே பிறவா யாக்கை பெரியோனின் திருவடியை தரிசனம் செய்ய முடியும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இங்கே அருணகிரியார் மற்றவங்களை புகழ்ந்து பாடுறது வெறும் வீணான செயல். செல்வத்துக்கு ஆசைப்பட்டு எம்பெருமானை பாடுற வாயால் சாதாரண மனுஷங்களை பாடாதீங்க. அதுவும் தமிழ் கற்றுக்கிட்டு செந்தமிழால் தீன் தமிழால் பைந்தமிழால் ஒரு சாதாரண மனுஷனை பாடாதீங்க. தமிழ் படைக்கப்பட்டதே இறைவனை புகழ்வதற்குங்கிறார் அருணகிரி. இதை விட ஒரு விஷயம் வேணுமா நமக்கு? ஐயோ, அதை சொல்கிறார் பாருங்க, அந்தோ பரிதாபம். அதை நினச்சி ரொம்ப கூனி குறுகிறார். அவருடைய அந்த மதி இல்லாத தன்மை, அறிவில்லாத தன்மையை நினச்சி வருந்துறார். குன்றும் வனமும் குறுகி வழிநடந்து சென்று திரிவது என்றும் தீராதோ, என்றும் கொடாதவரை சங்கென்றும் கோயென்றும் சொன்னால் இடாதோ அதுவே இது இரட்டை. வஞ்சக லோகம் மூட தம்பொருள் ஊர்கள் தேடி மஞ்சரி கோவை நூலின் அடிக்கடி ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே. பலபாவின் வன்புகழ் பாரிகாரி என்று இசைவாது கூறி வந்தியர் போல வீணில் அழியாதே. திருப்புகழ். கல்லாத ஒருவனை நான் கற்றாய் என்றேன், காடெறியும் மறவனை நாடாள்வாய் என்றேன், பொல்லாத ஒருவனை நான் நல்லாய் என்றேன், போர்முகத்தை அறியானை புலியேறு என்றேன், மல்லாரும் புயமென்றேன், சூம்பல் தோலை வழங்காத கையனை நான் வள்ளல் என்றேன், இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றேன், யானும் என்றன் குற்றத்தால் ஏகின்றேனே. ராமச்சந்திர கவிராயர். கல்லாத ஒருவனை நான் கற்றாய் என்றேன். இன்றைக்கி எல்லாரும் டாக்டர் பட்டு வாங்கிக்கிறாங்களே அந்த மாதிரி. காடெறியும் மறவனை நாடாள்வாய் என்றேன், காடெறியும் மறவனை நாடாள்வாய் என்றேன். புரியும்னு நினைக்கிறேன். பொல்லாத ஒருவனை நான் நல்லா என்றேன், கெட்டவனை பார்த்து நல்லவன். போர் முகத்தை அறியானை புலியேறு என்றேன், போர்க்களம்னா என்னன்னே தெரியாதவனை புலியேறு என்றேன். மல்லாரும் புயம் என்றேன், சூம்பல் தோலை வழங்காத கையனை நான் வள்ளல் என்றேன். கஞ்ச பையனை பார்த்து நான் வள்ளல்னு சொன்னேனே, இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றேன், யானும் என்றன் குற்றத்தால் ஏகின்றேனே. ராமச்சந்திர கவிராயர் என்ன அழகாக நமக்கு சொல்கிறார் பாருங்க. அப்படி இறைவனை பாடாமல் சாதாரண மனுஷங்களை பாடி நமக்கு என்ன வந்துட போகுது? அதனால் என்ன பலன் இருக்க போகுது? சிறிது கூட்டி கொணர்ந்து தெரிவை மார்க்கச் சொரிந்து. இந்த புலவர்கள் தம்முடைய வீடு தேடி வந்து உயர்ந்த பொருள்களோடு கூடிய பாடல்களை பாடி அந்த செல்வந்தர்கள்கிட்ட இருந்து தாராளமான பொருள்களை வாங்கிக்கிட்டு போயிடுறது. இந்த விஷயம் அந்த காலத்தில் இருக்குது. செல்வந்தர்களில் பாடி புகழ்ந்தால் அவங்களுக்கு பொருள் கொடுப்பாங்க, அந்த புலவர்களுக்கு பொருள் கொடுப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம், இது தவறுங்கிறார் அருணகிரி. இறைவனை பாடுற வாயால் இதை செய்யலாமா? தமிழனி இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறார். அப்போது அப்படி பாடினாலும் கூட அந்த சிகாமணிகளாகிய செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க? தாராளமாலாம் பொருள் தரமாட்டாங்க. இன்றைக்கி வா நாளைக்கு வா அப்படின்னு அலைய வச்சு அவர் கொஞ்சமாக தான் சிறிது கூட்டி கொணர்ந்து தெரிவை மார்க்கச் சொரிந்து கொஞ்சமாக தருவாங்க, ரொம்பலாம் தரமாட்டாங்க. அப்படி கிடைக்கிற அந்த பொருளை சிறிது சிறிதாக சேர்த்து திரட்டி கொணர்ந்து அதை நான் அற வழியில் செலவிடுறதில்ல, தானும் அனுபவிக்கிறதில்ல. சரி, எப்படியோ ஒன்று யாரையோ ஒன்று பாடி பணம் வாங்கினியா, அதை ஏதாவது நல்லதுக்கு பயன்படுத்தினியானா இல்லை, நல்லதுக்கும் பயன்படுத்தலை, தானும் அனுபவிக்கலை. அது என்ன பண்ணுறாங்களாம்? பொதுமகளுக்கு வழங்கி புன்கண் உருவர் தெரிவைமாறு குச்சொரிந்து அவமேயான். அடுத்த வரி, தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயே. திரியுமார்கத்து நின்று எதனை மாற்றி புனிந்து தெரிய மோட்சத்தை என்று அருள்வாயே. இப்படி அலைஞ்சு திரிகிற நம்முடைய உள்ளம் சதா நிலையற்ற பொருளை நாடி கவர்ச்சியான விஷயங்களில் வீழ்ந்து
எது சரி எது தவறுன்னு தெரியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாம், கலங்கிய அறிவு, நமக்கு அறிவு இருக்குது இல்லைன்னெலாம் இல்லை, ஆனால் அந்த அறிவு கலங்கி போயிருக்கு. அந்த கலங்கிய அறிவு தெளிவு பெறணும். தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயே முருகா மூவர் முதல்வா என்று உன்னை பாடி உய்வு பெற என்னைக்கு நீ எனக்கு அருள் செய்ய போகிற, என்னைக்கு நான் உன்னுடைய புகழை பாட போகிறேன், நான் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு அருணகிரியார் இந்த 4 வரியில் உருக்கமாக பாடுறார். அடுத்து பாருங்க, மாற்றற்ற செம்பொன் வடிவம். இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம். சிவபெருமானுடைய திருமேனி செம்பொன் போல் இருக்கும். நாம் இன்றைக்கி சிவபெருமான்னு சொன்னாலே ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுத்து வச்சுருக்குறோம். நான் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சிவபெருமானுக்கு அழகே அவன் திருமேனி சிவந்த நிறமாக இருப்பது தான். கண்டம் கருத்து உடலெல்லாம் சிவத்து அப்படி ஜோதி பிழம்பாக காட்சி கொடுக்கக்கூடியவன். 1000 தாமரை மலர்களை போன்ற ஒரு தேகத்தை உடையவன் அப்படின்பாங்க. முருகப்பெருமானும் அப்படித்தான், அப்படி செக்கச்சவேள். ஏன்னா அது அப்பா பிள்ளை, அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் சிவபெருமானுடைய திருமேனி மாற்றற்ற செம்பொன் வடிவம்ங்கிறார் அருணகிரி. உருகிய செம்பொன் போல ஒளிமயமாக இருக்குமா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னார் மேனியனே அப்படின்னு பாடியிருப்பார், நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நாம் பார்க்குறது இந்த பொன் கிடையாது. இந்த பொண்ணுக்கு மாற்று உண்டு. இன்னும் மாற்று உயர்ந்த சாம்பூநதம் அப்படிங்கிற பொண்ணும் இருக்குது. பொண்ணுலேயே பல வகை உயர்ந்த வகைகள்லாம் உண்டு. மாற்றில்லாத ஒரு பொன் இருக்கும் அப்படின்னா அந்த பொன் வண்ணமாகும். அப்பரமபதியின் வடிவம் வண்ணம். சிவபெருமானுடைய அந்த வடிவத்தில் மாற்று அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மாசுங்கிறது ஒன்றும் இல்லை. உயர்ந்த பொன், உயர்ந்த பொன், உயர்வான பொன். மாற்று அறியாத செழும்பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே திருவருட்பா. பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும், மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம், தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட, என் வண்ணம் அவ்வண்ணம் எவ்வண்ணம் ஆயின ஈசனுக்கே சேரமான் பெருமான். சிவபெருமானுடைய திருமேனியை கண்டு வியந்து பாடக்கூடிய பாடல். அப்படி இறைவனுடைய திருமேனியானது இப்படி செக்கச்செவேள்னு சிவந்து காணப்படுகிறது. செக்கச்செவேள்னு சிவந்து இருக்கக்கூடிய திருமேனி. அடுத்து சொல்கிறார், வேற்று பிரிந்து குழைந்த இறைவர். இந்த உமாதேவியார் என்ன பண்ணாங்க, இந்த உலகத்துக்கு வந்த தீங்கு இதையெல்லாம் நீக்கிறதுக்காக இந்த உலகம் உய்யும் பொருட்டு இந்த ஒளிகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கண்களை மூடுறாங்க, ஒரு விளையாட்டாக மூடுறாங்க. நமக்கு இந்த கதை தெரியும். அதன் காரணமாக இந்த உலகமெல்லாம் இருண்டு போச்சு. உலகமெல்லாம் இருண்டு போச்சு. இப்போ அந்த செயல்பாடு நடந்த உடனே இறைவனை விட்டு பிரிஞ்சு மண்ணுலகுக்கு வரக்கூடிய சாபத்தை அம்பாள் வாங்கிடுறாங்க. அப்போ தான் காஞ்சியம்பதியில் கம்பா நதிக்கரையில் மணலால் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சு அம்பாள் அங்கே தவம் செய்கிறார். இந்த அம்மையினுடைய அன்பு உலகம் உணர இறைவன் என்ன செஞ்சாராம், எம்பெருமான் இந்த கம்பா நதியில் வெள்ளம் வர செய்தார். அவருக்கு இதே தான் வேலை. யார் ஒருத்தர் தம்மை அதிகமாக பூஜிக்கிறாரோ, வழிபாடு செய்கிறாங்களோ, அன்பு செலுத்துகிறாங்களோ, அவங்களுக்கு அந்த அன்பையும் வழிபாட்டையும் அந்த பக்தியும் வச்சு ஒரு சோதனை. ஏன், அவங்களுடைய அன்பு எவ்வளோ இருக்குன்னு உலகம் தெரிஞ்சுக்கணுமா. எம்பெருமானுக்கு அப்படி ஒரு பேராசை, அடியார்கள் மேலே அவ்வளோ காதல். நாம் எம்பெருமானை எவ்வளவு காதலிக்கிறோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லைங்க. நம்ம ஒரு முறை அவனை அழைச்சிட்டா அவன் நம்மளை அதிகமாக காதலிப்பான். நாம் தூங்குகிற நேரத்தில் கூட அவன் கண் விழித்து நம்மளை காப்பாற்றுவான். இது இறைவன் மீது காதல் கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். இந்த அனுபவம் நிச்சயம் உண்டு. நாம் தூங்கலாம், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது சில நேரம்.
எத்தனையோ ஆபத்துகள் நம்ம தாக்கிறதுக்கு நம்முடைய வினைப்பயன், நம்முடைய கர்மா, எத்தனையோ விஷயம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத அத்தனை இடர்களையும் அத்தனை துன்பத்தையும் இறைவன் நமக்கே தெரியாமல் நம்ம கிட்ட கூட நெருங்க விடாமல் அம்மா வாய்ஸ் கேட்குதுங்களா உங்களுக்கு? கேட்குதுங்கம்மா. அப்போ இறைவன் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நமக்கே தெரியாமல் போக்கிடுறான். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நாம் நினைக்கும் போது தான் இறைவன் நம்மளை பார்க்குறான், நம்ம வழிபாடு செய்யும்போது தான் இறைவன் நமக்கு அருள் செய்கிறான் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். இல்லவே இல்லை. சுவாமி நம்ம எப்பயாவது ஒரு நாளைக்கு சும்மா ஒரு முறை அவனை மனசில் நினச்சிருங்க. அவன் எல்லா சூழல்லையும் அவன் நம்ம கூடவே இருந்துக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய அருள் பார்வை நமக்கு ஒரு க்ஷணம் நம்மளை விட்டு நீங்குச்சுன்னா கூட நம்மளை இந்த உலகத்தில் யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது மனசில் எப்பவுமே நிறுத்தி வச்சுக்கோங்க. இதை வாழ்க்கையில் நான் நிறைய இடத்துல அனுபவப்பட்டவர். எனக்கு வயசு ரொம்ப குறைவாக இருக்கலாம், ஆனால் இந்த அனுபவத்தை அதிகம் எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான். ஒரு க்ஷணம் கூட அவன் நம்மளை விட்டு நீங்கிறதில்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்படி இறைவன் என்ன செய்கிறான்? நமக்காக எப்போவுமே அருள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ அம்பாள் என்ன பண்ணுறா? கம்பா நதியிலே சிவபெருமானை தியானிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கிறா. அவளுடைய வழிபாடு, அந்த சிவபக்தி, இந்த உலகம் உய்யும் பொருட்டு அவள் செய்த தவம், மாபெரும் தவத்தை உலகறிய செய்ய என்ன செய்கிறாரா? அந்த கம்பா நதியில் பெரும் வெள்ளத்தை வர வைக்கிறார். அதை பார்த்த உடனே அம்பாள் என்ன பண்ணுறா? தனக்கு ஆபத்து வந்துரும்னு நினைக்கல. இந்த சிவலிங்க திருமேனி பழுதா போயிடும். ஏன்னா அவள் மணலால் சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சுருக்கிறா. இந்த திருமேனிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாலாம், அப்படியே போய் அந்த லிங்கத்தை தழுவி கட்டிக்கிறா. ஏன் அம்பாளுக்கு தெரியாதா? அம்பாளுக்கு தெரியாதா? சிவலிங்கத்தை இப்போ சிவலிங்கம் வெள்ளம் வந்தால் கரைஞ்சிரும், ஏன் வேறு சிவலிங்கம் பிடிச்சி வச்சிட முடியாதா? இல்லை, அப்படி எடுத்துக்கல. அது அவள் பிடித்து வைத்த அந்த சிவலிங்கத்திலே இறைவனை கண்டாள், அந்த மணலிலே இறைவனை கண்டாள். அது ஒரு அன்பின் உச்சம். அது சிவபெருமானை நம்மளால் காப்பாற்ற முடியுமாங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சிவபெருமானை நம்மளால் காப்பாற்ற முடியுமா? இப்போ நான் கூட எத்தனையோ திருப்பணிகளை நம்ம முன்னிருந்து எடுத்து செய்யணும், நம்முடைய அறக்கட்டளை மூலமாக அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் என்றைக்குமே என் மனசில் இந்த ஆலய திருப்பணி நம்மளால் முடியும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, அவனுக்கு திருப்பணி செய்கிறதுக்கு நாம் யார்? அவனை காப்பாற்றுறதுக்கு நாம் யார்? அவன் இல்லையா இந்த உலகத்தையே காப்பாற்றிட்டுருக்கிறான். நம்மளை ஒரு கருவியாக்குறான், நம்மை ஒரு கருவியாக்குறான். அதன் காரணமாக அவன் மீது அளவில்லாத அன்பை நமக்கு உண்டாக்கி அவன் வழியில் போக வைக்கிறான். சதா அவன் நினைப்பையே கொடுக்குறான். நீங்கள் ஒரு முறை இறை வழிபாட்டுக்கு அந்த ஆன்மீக பாதையில் வந்துட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு பிரச்சனையும் எல்லாமே இறைவன் நமக்கு எதுக்காகவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுப்பீங்க. அது புரியாத வரைக்கும் தான் கஷ்டம் வரும்போதெல்லாம் கடவுளுக்கு கண் இல்லையே அப்படின்போம். கண்ணு மட்டுமா இல்லை, அந்த ஆளுக்கு கண், காது, மூக்கு, வாய் எதுவுமே இல்லை. அருவம், உருவம், மறு உருவம்னு எல்லா இடங்கள்லையும் அவன் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள். நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு கஷ்டம்னா கண் இல்லையே, மூக்கில்லையே, வாய் இல்லையேன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் என்னைக்கு இறைவனை நாம் உண்மையாக புரிஞ்சுக்கிறோமோ, அவன் நம்ம வாழ்க்கையில் நடத்துகிற எல்லாத்தையுமே ஏதோ ஒரு காரணத்தோடு செய்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோமோ, அன்னைக்கு நமக்கு இந்த கவலைகள்லாம் அறுந்து போயிடும். அம்பாள் என்ன பண்ணுறா? அந்த அன்பு, அந்த பக்தி, அந்த சிவலிங்கம் அந்த தண்ணியில் கரைஞ்சிருமா, வெள்ளத்தில் கரைஞ்சிருமா, அப்படியே போய் கட்டி அணைக்கிறா. இந்த அன்பு நமக்கு வரணும்.
இந்த அன்பு நமக்கு வரணும். இப்போ அம்பாள் போய் அந்த சிவலிங்க திருமேனியை கட்டலை அப்படின்னா, கட்டி பிடிக்கல அப்படின்னா சிவலிங்க திருமேனி உடஞ்சிருக்குமா என்ன? வாய்ப்பில்லை. ஆனால் அம்பாள் அதை அப்படி அணைக்கிறா இல்லை, அந்த குழந்தைத்தனமான அன்பு, அந்த அன்பினுடைய எல்லை அது. அன்னைக்கு அம்பாள் செஞ்சது அன்பின் எல்லை. அப்படி கட்டி அணைஞ்ச உடனே சுவாமி என்ன பண்ணாரா, அப்படியே தழுவி கொண்டாராம். அப்படி கூச்சமாக இருக்குது, அப்படியே அப்படி குழஞ்சி நின்னாராம் சுவாமி. அதனால் அவருக்கு தழுவ குழைந்த நாதர்னு பேர். காஞ்சிபுரத்தில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அம்பாள் அப்படி கட்டி அணைச்ச உடனே அப்படியே அப்படி ஒதுங்கி, கொஞ்சம் கூச்ச சுபாவமான நம்மளுக்கு சொன்னால் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு அப்படி குழஞ்சி நின்னாராம். அப்படி அம்பாளுடைய அந்த அன்பு ஆலமுண்ட நீலகண்டரை குழைந்து அனுக்கிரகம் புரிய செய்தது. அந்த அன்பு நமக்கு வரணுமா, இறைவன் மேலே அந்த அன்பு வரணும். அதுக்காக சுவாமி இந்த இடத்துல அந்த வரியை வைக்கிறார். இருளை நீக்கத்த வஞ்சை தருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்கத்த குஞ்சல் உடையோனே. அப்படிப்பட்ட சிவபெருமானின் மகனே, சனகாதிகளுக்கு உபதேசித்த சிவபெருமான், இறைவர் கேட்கத்த குஞ்சல் உடையோனே, கேட்க தகும் சொல் உடையோனே. உடைச்சா இதுதான் பொருள். சனகாதி முனிவர்களுக்கு சிவபெருமான் உபதேசிக்கிறார். அப்படிப்பட்ட பிரணவ மூர்த்தியாகிய சிவபெருமானின் மகன் முருகப்பெருமான், இதை இங்கே சொல்கிறார். அடுத்த வரி, தவமானை குணமதாக்கி குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாக்கி புகன்று குருவியோட்டி திரிந்த தவமானை குணமதாக்கிச் சிறந்த வடிவு காட்டி புணர்ந்த குமரகோட்டத்தமர்ந்த பெருமாளே. இந்த வள்ளி நாயகி என்ன செய்கிறா, திணைப்புணத்தில் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறா. அவள் என்ன பண்ணுறாலாம், ஆலோலம் பாடி அந்த கவன் வீசிக்கிட்டு இருக்கிறா. கவன்னா அந்த காலத்தில் இந்த குருவி ஓட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி, கல் எறிகிறது. அது கவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி இருக்கும். அதில் கல் இழுத்து விட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கல் ரொம்ப தூரத்துக்கு பாய்ந்து போகும். அது இந்த குருவி பறவைகளை ஓட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அம்பாள் என்ன பண்ணுறாலாம், வள்ளி பெருமாட்டி அந்த திணைப்புணத்தில் நின்றுக்கிட்டு இந்த வேலை தான் செய்கிறா. என்ன செய்கிறா, இந்த பறவைகளை எல்லாம் ஆலோலம் பாடி விரட்டிக்கிட்டு இருக்கிறாளாம். ஆனால் வள்ளி அதுக்காகவா வந்தா அப்படின்னா இல்லை, நம்முடைய பாசபந்தம் நீங்கிறதுக்காக நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய 6 குணங்களை அழிக்க வந்தவள். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் என்னும் இந்த குணங்களை கவன் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறாளாம். ஆலோலம் பாடிக்கிட்டு இந்த குணங்களையெல்லாம் விரட்டி கொண்டிருக்கிறாளாம் நம்மக்கிட்ட இருந்து. ஏன்னா அப்போ தான் அந்த மனசுலேருந்து இந்த குப்பையெல்லாம் வெளியே போச்சுன்னா தான் முருகப்பெருமான் அமர்ந்துக்குவார். அதுக்கு வழி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாளாம் வள்ளி. அப்படி இந்த பாசபந்தம் நீங்க பெறாது இருந்த காரணத்தினால குமரபெருமான் வேட வடிவம் எடுத்து வந்தார், கிழ வடிவம் வந்தார். உண்மை வடிவம் காட்டலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அம்பாள் கிட்ட வள்ளிக்கிட்ட முருகப்பெருமான் நினச்சிருந்தா உண்மை ஸ்வரூபத்தில் நின்று இருக்கணும். நிற்கலை, முருகன் நிற்கலை. ஏன் நம்மக்கிட்டேயும் நிற்கிறதில்ல. முருகப்பெருமான் நம்மக்கிட்டேயும் அப்படியே 6 முகம் எடுத்து, அழகிய தோல் எடுத்து, கையில் வேலோட, ஒரு கையில் சேவல் கொடியோட மயில் மேலே வருவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா அது ரொம்ப தப்பு. அவன் அப்படி வரமாட்டானோ. அவன் என்னென்ன ரூபத்தில் வருவான் அப்படிங்கிறத அவனை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். எல்லா ரூபத்துலேயும் வருவான். அவன் வராத ரூபமே கிடையாது. எப்போ அவனுடைய உண்மை ஸ்வரூபத்தை நமக்கு காட்டுவான் அப்படின்னா பாசபந்தம் அறுபட்ட பிறகு. அவன் ஞானத்தின் வடிவம், ஞான பண்டிதன். பாசமும் பந்தமும் நம்மோடு பின்னி பிணைந்திருக்கும் வரையில் அவன் உருவத்தை காணும் பாக்கியம் நமக்கு கிட்டாது. இந்த உடல் வேறு, உயிர் வேறு என்ற நிலைக்கு எப்போது நாம் தள்ளப்படுகிறோமோ, எப்போது அதை புரிந்து கொள்கிறோமோ அப்போதே நம் உயிருக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய இறைவனை பார்த்துடலாம்.
அதனால் இங்கே வள்ளி பெருமாட்டிக்கும் அந்த நிலை தான். அவளுக்கு இந்த பாச பந்த பிணைப்பில் இருந்தா. அதனால் முருகன் வேடனா வித்தகனா வேல மரமா கிழவனா வரும்போது புரியலை. அவருடைய வினை அகன்ற பாச பந்த வினை அகன்ற பிறகு வந்திருப்பது முருகன் என்று உணர்ந்து கொண்டார். இந்த செய்தியை நான் இன்னொரு திருப்புகழில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே யானையை வர சொல்கிறார். அது வந்த உடனே துரத்த ஆரம்பிச்சுது. அம்பாள் போய் அந்த கிழவனை கட்டி அணைச்சா அப்போது முருகப்பெருமான் தோன்றினார். இப்போ பற்றுக்கோடு அப்படிங்கிற பாசபந்தம் நீக்கமாயிடுச்சு. அப்படி குணமதாக்கிய இந்த வள்ளி பெருமாட்டியை ஆட்கொண்டவன் முருகப்பெருமான். குமரகோட்டத்தமர்ந்த பெருமாளே. குமரகோட்டம் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில், நிறைய பேருக்கு தெரியும். அங்கே ஆண்டவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, பார்க்குறவங்களுடைய கண்ணும் கருத்தும் ஒரே கவனத்தோட அப்படி அழகோடு விளங்கி அடியார் அலக்கண் அகற்றி அருள் செய்கிறான். அவனை பார்த்துட்டே இருக்கலாம், அவன் மேலேருந்து பார்வையை எடுக்கவே முடியாது. அப்படி ஒரு பேரழகில் அருள் செஞ்சிட்ருக்கிறான் குமரகோட்டத்தில். அப்படிப்பட்ட பாடல் இந்த பாடல். இந்த பாடலுடைய விளக்கம் இதுதான். விஷயம் என்னென்னா, இறைவனை பாடுங்க, தேவையில்லாத மனிதர்களை பாடாதீங்க. இறைவன் நமக்கெல்லாம் ஒரே தலைவன் இறைவன் ஒருவனே. அவனை பாடுனீங்க அப்படின்னா இந்த பிறவியில் எல்லாம் கிடைக்கும். சாதாரண வீணர்களை போய் பாடினா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் அருணகிரியார் சொல்கிறாரு.